சவ் குக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான சத்து மாவு. 6 மந்த் பேபிஸ்க்கு நீங்கள் இது கொடுக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் 3 இயர் 5 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. இதுக்கு தேவையானது 100 கிராம் சோயாபீன்ஸ் எடுத்துருக்கிறேன். நான் காட்டுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாஷ் பண்ணி சோக் பண்ண போகிறோம். மசூர் தால் 100 கிராம்ஸ். நீங்கள் நார்மல் மசூர் தால் எடுத்துருக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு எடுத்திருக்கேன். சன்னா பிளாக் சன்னா எடுத்துருக்கிறேன். கருப்பு மூக்கடலை 100 கிராம். அப்புறம் கொள்ளு 100 கிராம். நீங்கள் வேணால் 200 கிராம் கூட போட்டுக்கலாம். வெயிட் கெயினுக்கு இது நல்லது. வெள்ளைச்சோளம் 100 கிராம். ராகி 200 கிராம். ராகி மட்டும் நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரொம்பவே ஹெல்த்தியானது அண்ட் ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக. நீங்கள் வேணால் 100 கிராம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 200 கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ராகி. அப்புறம் பச்சை பயிறு 100 கிராம். பச்சை பயிருமே ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ நீங்கள் 100க்கு மேலே கூட போட்டுக்கலாம் கிராம்ஸ். வெள்ளை மூக்கடலை 100 கிராம். வெள்ளை மொச்சப்பயிறு 100 கிராம். நீங்கள் கருப்பு மொச்சையும் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு காராமணி 100 கிராம். இது கூட நான் வந்து கருப்பு கவுனி எடுத்திருக்கேன். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ நான் 200 கிராம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 100 கிராம்ஸ் கூட போட்டுக்கலாம். வரகரிசி 100 கிராம். நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா வரகரிசி வந்து தோல் எடுக்கப்பட்டதே உங்களுக்கு கிடைக்கும். அதே எடுத்துக்கோங்க. தெனை அரிசி 100 கிராம். இது எல்லாமே நான் பார்த்திங்கன்னா ஓவர் நைட் சோக் பண்ண போகிறேன். சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ணி சன்லைட்டில் ஒரு 2 டேஸ்க்கு வந்து காய வைக்கணும். நீங்கள் வெயில் காயறது பொறுத்து தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. 2 to 3 டேஸ் ஆகும் இது காயறதுக்கு நல்ல வெயிலில். எவ்வளோக்கு எவ்வளோ காயுதோ உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ பொருள் வந்து நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல். அப்புறம் இந்த அரிசி வரகரிசி எல்லாமே நம்ம வந்து ஊற வச்சு தான் எடுத்துக்க போகிறோம். இது கூடவே நான் கோதுமை சம்பா ரவை, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, சுக்கு, அப்புறம் பார்லே எடுத்திருக்கேன். இந்த 5 ஐட்டம்ஸும் நம்ம வந்து ஊற வைக்கலாம் வேண்டாம். டேரெக்டாகவே பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இந்த ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் என்றைக்கு அரைக்கிறீங்களோ அன்றைக்கி மட்டும் வறுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இது கூட நான் வந்து நட்ஸ் எடுத்திருக்கேன். வால்நட், பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன். நான் இதில் வந்து முந்திரி எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணும்போது எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு நான் காட்டலை. ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவே இருக்கும். நட்ஸ் எல்லாமே இதுக்கு நல்லா நீங்கள் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் 200 கிராம். இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ நீங்கள் வந்து 200 கிராம் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் சோக் பண்ணி 2 டேஸ் வந்து சன்லைட்டில் நல்லா காய வச்சதுக்கப்புறமா எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி இருக்காது, ரொம்பவே ட்ரையாக இருக்கும். இது நல்ல ஒரு பேனில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மொத்தமாக போடாதீங்க. நீங்கள் வந்து தனித்தனி போர்ஷனாகவே வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக கூட காய வச்சு வறுத்து எடுக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா. நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா இந்த ராகியெல்லாம் வெடிக்கிற சவுண்ட் கேட்கும். அப்போ நீங்கள் வந்து ஸ்லோவாக வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணுங்கள். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நல்லா காய வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வரும். இது நீங்கள் நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து நட்ஸ் தனியாகவும் எள்ளுலாம் தனியாகவுமே வந்து அரைச்சேன். ஏன்னா எள்ளுலாம் நீங்கள் வந்து டேரெக்டாகவே வறுத்துக்கலாம். அரைச்சி காய வச்சு அரைச்சிக்கலாம். ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் அதை நீங்கள் வந்து ஃபைன் பவுடராக்கி அரைச்சா போதும். வடிகட்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மற்ற எல்லா ஐட்டம்ஸையும் நீங்கள் ஜல்லடையில் போட்டு நல்லாவே ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் அரைச்சி உடனே கண்டெய்னரில் மாற்றாதீங்க. இதையும் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மாற்றுங்க. இது வந்து எள்ளு பவுடர், எள்ளு, பார்லே, அப்புறம் சுக்கு போட்ட பவுடர். இதை நான் வந்து டேரெக்டாக தான் ஆட் பண்ணேன். ஜல்லடையில் போட்டு ஜலிக்கலை. ஏன்னா நீங்கள் இதை அரைச்சாலே வந்து நைஸாக தான் வரும் மாவு. இதுவுமே நீங்கள் நல்லா ஃபேன் காற்றுலையோ இல்லைனா அரைச்சதுக்கப்புறமும் ஒரு நாள் நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா இன்னுமே பவுடரோட லைஃப் டைம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா வெயிலில் காய வைக்க பாருங்கள். ஃபேன் லைட்டில் காய வைக்கிறதோட இந்த மாதிரி சம்மர் சீசனில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நட்ஸ் பவுடர். நட்ஸ் மட்டும் அரைக்கும் போது நீங்கள் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் விட்டுரும். அதனால் ஓரளவுக்கு அரைங்க. நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப எண்ணெய் விடுற மாதிரி இருந்தால் அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நட்ஸுமே நீங்கள் போட்டு ஜல்லடையில் ஜலிக்க வேண்டாம். டேரெக்டாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா ஒரு 1 டே ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறமா வெயிலில் நீங்கள் போயிட்டு காய வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் பவுடர். நட்ஸ் உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவர் காண்டி போடுறோம். அண்ட் இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. கேஷ்யூ நட்ஸ், அதுக்கப்புறம் வால்நட் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் நான் இதில். பிஸ்தா, பாதாம், அப்புறம் ஏலக்காய்.
சுக்கு இது எல்லாமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். டைஜஷனுக்காக நம்ம வந்து சுக்கு ஆட் பண்ணுறோம். இது ஃப்ளேவரும் நல்லா கொடுக்கும். குழந்தைக்கு வந்து நல்லா இது எல்லாமே வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 3 பவுடருமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக தனித்தனியாக நான் அரைச்சி காய வச்சு இப்போ ஒரே கண்டெய்னரில் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுவுமே வந்து தனித்தனியாக இல்லாத மாதிரி டேஸ்ட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3 பவுடருமே நான் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். வேணுன்ற அளவு மட்டும் நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வெளியே வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பேனில் வந்து இது நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். திக்கான பேன் எடுத்துக்கோங்க. பேஸ் திக்காக இருக்கிறது இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதுலேருந்து நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதே ரேஷியோ தான் வந்து நான் என் பேபி கொடுக்குறேன். உங்கள் பேபி வந்து எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதை மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது நீங்கள் வந்து கொதிக்க வைக்கும்போது நல்லாவே வந்து வரும் குவான்டிட்டி. ஸோ அதனால் கம்மியாகவே போடுங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது. ஸோ நான் வந்து 2 எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் கிடையாது, இது நாங்கள் பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்காண்டி வச்சுருக்க சின்ன கரண்டி. இதில் நான் 2 எடுத்துருக்கேன். தண்ணி வந்து ஒரு 1:4 ரேஷியோன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பாயில் ஆனதுக்கப்புறம் கம்மியாகிடும். சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இது வந்து அடி பிடிச்சிடும், இல்லைனா தேஞ்சு போயிடும். இது கூடவே நான் வந்து ஒரு 4 ட்ராப் நெய் மட்டும் எடுத்திருக்கேன். இது ஃப்ளேவருக்காக தான் போடுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நெய் போடலாம். இது பார்த்திங்கன்னா நெய் சும்மா ஒரு 4 ட்ராப்ஸ் நான் போட்டிருக்கிறேன். அது உங்களோட ஃப்ளேவருக்காண்டி தான். இது கூடவே நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ் சேர்க்கணும் அப்படின்னா டேட்ஸ் பவுடர் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் டேட்ஸ் பவுடர் வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் கொடுக்கறதில்ல என்னோடய பேபிக்கு, டேட்ஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்படியே கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. நான் வந்து டேட்ஸ் பவுடர் எதுவுமே போடல. நான் வெறும்னே ரெடி பண்ணி கொடுத்தாலே அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. நீங்களும் அதே மாதிரி பழக்கம் வச்சுக்கோங்க. எப்போயாவது நீங்கள் ஒரு சேஞ்சு கொடுக்கணுன்னா டேட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்னஸ்க்கு. இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். மார்னிங் நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது பக்கத்துலேயே இருந்து நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அண்ட் முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி. கட்டி எதுவுமே இல்லாத அப்புறமா நீங்கள் வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்க தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாவு பதத்துக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிங்க. இதுவே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்றதால இது கூட நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸோ எந்த பியூரியுமே ஆட் பண்ண வேண்டாம். இது வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. எப்போவுமே இட்லி அந்த மாதிரி கொடுக்காமல் இது கொடுத்திங்கன்னா இன்னும் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுட் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.